ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி பார்ட்டிகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். மேக்ஸிமம் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட் ப்ரௌசர் இல்லை யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால் எல்லாருக்குமே டவுன்லோட் ஆகிறது எந்த ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தெரியும். ஓகே, இப்போ நான் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் இப்போ நம்ம பார்டர் இமேஜ் அப்புறம் பேக்ரவுண்ட் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் கஸ்டம் இமேஜ் போங்க. பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், கலர் கீக்கு மேலே. ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பாயிண்டர் வந்து நான் 0ல் கொடுத்துருப்பேன். அதை 1000 கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம் கலர்ஃபுல் இமேஜாக இது மாறிடுச்சு. அகைன் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றோம்னா கலரில் போய்ட்டு சேச்சுரேஷன் வந்து 0 கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் 0 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இதே போல் தான் உங்களோட இமேஜ் நீங்கள் கலர்ஃபுல்லாக வைக்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் செகண்டாக இருக்கிற அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த பார்ட்டிகள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண போகிற பார்ட்டிகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகள் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, இப்போது நான் வந்து இந்த ஹார்ட் பார்ட்டிகளை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள் குட்டி குட்டி ஹார்ட் பார்ட்டிகள் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் செலக்ட் பண்ண ஹார்ட் பார்ட்டிகள் பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸு. நான் உங்களுக்கு பெரிய சைஸை கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பெரிய சைஸில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ், அதாவது பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் பிஎன்ஜி டெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் யூ அப்படின்னு சொல்லி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இது செட் ஆகும்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஎன்ஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா
PNG டெக்ஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும் TubeTech தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக இன்ஸ்டாகிராம் @vijay_krish_creation அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காமிக்கிறேன். இதே போல் தான் உங்களோட சேனல் நேம் அப்படி இல்லைனா உங்களோட பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் தான் நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வித் யூ அப்படின்ற அந்த PNG டெக்ஸ்ட்டு கீழே இன்ஸ்டாகிராம் @vijay_krish_creation அப்படின்னு மைல்டாக தெரியுது. ஸோ இது போல் நீங்களும் உங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள் டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சாங்கோடக்குள்ளே ப்ளே ஆகிற டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்டருக்கு வெளில அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போய்ட்டு பொசிஷனில் போய்ட்டு லைட்டாக பாருங்கள் நான் வந்து 1000 கொடுத்துட்றேன். மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டு, அதாவது எக்ஸில் வந்து 1000 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இப்போ பாருங்கள் அந்த டைம் வந்து பார்டருக்கு வெளில போயிடுச்சு. இதே போல் தான் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வீடியோவை. என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக நான் கொடுக்குற எந்த சைஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் பார்டருக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நிமிஷம், நான் அதுக்கு முன்னாடி சைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீசெட் போனீங்கன்னா 720 பைட் அப்படின்ட்டு செகண்டாக இருக்குது பாருங்கள், கீழேருந்து செகண்டாக. ஸோ அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்டருக்குள்ளே இருக்கிற இமேஜ் பார்டரோடு சேர்த்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். எதுவும் எக்ஸ்ட்ரா வராது, எதுவும் கம்மியாக வராது. ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தர் லாஸ்ட்டாக போட்ட அந்த ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு PNG டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதும் எடிட் பண்ணக்குள்ளே இருக்கிற பொசிஷன் விட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே வேறு பொசிஷனில் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற PNG டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட் ஸ்டைலில் நான் கொடுக்குற சைஸில் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலான ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை கொடுத்துருக்கிற சைஸ் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணக்குள்ளேயே நீங்கள் இப்போது இருக்கிற பொசிஷனை விட நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற PNG டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் எடிட் பண்ணக்குள்ளேயே. ஸோ அது எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு PNG டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பொசிஷனில் போய்ட்டு கரெக்டாக ஆல்ரெடி இருந்த பொசிஷன்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது 200 250 அதுபோல் கொடுங்க. லேண்ட்ஸ்கேப்பில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது நான் வச்சுருக்கிற பொசிஷனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் 200 250. இதுவே நீங்கள் வந்து வேறு இடத்துல வச்சிங்கன்னா அதுக்கான சைஸ் வந்து மாறும். ஸோ அந்த பொசிஷன் வந்து மாறும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஜென்ரலில் போய்ட்டு PNG டெக்ஸ்ட் அந்த இமேஜ் இருக்குல்ல அதில் ஜென்ரல் போங்க. அதில் ஜென்ரல் போய்ட்டு பொசிஷன் போய்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. நீங்கள் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். டெம்ப்ளேட் சம்மந்தமாக எந்த டவுட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.